எக்ஸ்கியூஸ் மீ சார். குட் மார்னிங் சார். வாவ், இப்பதான் நம்ம ஆபீஸுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒரு புது டேப்லெட் டிசைன் பண்ணிருக்கேன், வந்து பாரு. கம் ஹியர் யா, கம் ஹியர். சார். எஸ் சார், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. சாரி, நீ பார்த்துட்டு நான் வந்துடுறேன். வெல்கம் பேக். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். உட்காரு. நான் கேட்ட டிசைன் என்னாச்சு? சார், இந்த டிசைன் ஓகேவா? எக்ஸலன்ட் டிசைன். தேங்க்யூ சார். நீ என்ன ஸ்ப்ரே யூஸ் பண்ற? சார், நான் ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்றதில்ல. யூஸ் பண்றது இல்லையா? இம்பார்ட்டன்ட். இத ட்ரை பண்ணு. சார், நல்லா இருக்கா? இத யூஸ் பண்ணி பாரு, சும்மா கம கமன்னு இருக்கும். மேனேஜர் சார், நம்ம பிருந்தாவுக்கு இதே மாதிரி பர்ஃப்யூம் ஒரு 12 பீஸ் வாங்கி கொடுத்துரு. ஓகே சார். கோ. சார், ஏன் சார்? நான் பரவாயில்ல பிருந்தா, இதெல்லாம் கம்பெனி செலவு. நம்ம கிட்ட ஒர்க் பண்றவங்கள நாம தான் சந்தோஷமா வச்சுக்கணும். ஓகே சார், நான் வேலையை கவனிக்கிறேன். ஓகே ஓகே பிருந்தா. ஒர்க் வெல் ஒர்க், ப்ளே வெல் ப்ளே. நீ ஒர்க்ல கரெக்டா இருக்க தெரியும். ஓகே கோ. ஓகே. இவளை எப்படி வழிக்கு கொண்டு வர்றது? அதிகம் பேசவே மாட்டேங்கிறா. நான் ஒரு எம்டி, வலிய போய் பேச வேண்டியது இருக்கு. மிஸ்டர் தினேஷ், எத்தனை டைம் உங்ககிட்ட சொல்றது? அவங்க அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒர்க்ல கான்சென்ட்ரேஷன் இருக்காது. சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு உங்க கூட போகணும் தானே தோணும். ப்ளீஸ் கோ அவுட், ப்ளீஸ் கோ அவுட். சார், இன்னைக்கு முடிச்சிடலாமா? சார், ஒர்க்க முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். ஓ, முடிக்கிறதுல அவ்வளவு சந்தோஷமா? என்ன சொல்றீங்க? உன் கண்கள் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஏன் இப்படி பண்ணுது? உன் ஐஸ பார்க்கும்போது முத்தமிட தோணுது. தப்பா எடுத்துக்க மாட்டியே? சார், மீச அதிகமானா வெட்டிக்கலாம், ஆசை அதிகமானா கட்டிக்கலாம். சார், நான் தினேஷ் லவ் பண்ணது உங்களுக்கே தெரியும்ல. ப்ளீஸ் அவனை லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணிக்க, பிள்ளைங்களை பெத்துக்கிட்டு 100 வருஷம் வாழ். அந்த 100 வருஷத்துல ஒரே ஒரு நாள், அந்த ஒரு நாள்ல ஒரு 5 நிமிஷம் adjust பண்ணிக்கணும். என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடந்தது? இது யார் குற்றம்? கலாச்சாரத்தோட குற்றமா? ஆண்களோட போலித்தன்மையா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையில எது நடக்க கூடாது அது நடந்துருச்சு. பொண்ணுங்க எவ்வளவு பெரிய உயர்வான பதவிக்கு வந்தாலும் அவங்கள செக்ஷுவலா டார்ச்சர் பண்றாங்க. நானும் அப்படிதான் பாதிக்கப்பட்டேன். அதனால நானே தீர்வை எழுத வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன். கண்ணகிக்கு செல்ல வச்சாங்க கருப்பு கரசின்னு. எங்க இருக்க முடியுது? கல்விக்கு ஒரு பெண், செல்வத்துக்கு ஒரு பெண், நதிகளுக்கும் பெண், பூமிக்கும்
மலைக்கும் பெண், கடலுக்கும் பெண், சுதந்திரத்துக்கு ஒரு சுதந்திர தேவி, ஏன் நீதிக்கு ஒரு நீதி தேவதை. இப்படி எதுக்கு எடுத்தாலும் பெண். பின்ன ஏன் தினம் தினம் நாங்க கற்பழிக்கப்படுறோம்? 1008 அம்மனையும் போற்றி போற்றி வணங்குறவனும் பெண்ண சாமியாருங்கிற பேர்லயும், முதலாளிங்கிற பேர்லயும், காதலங்கிற பேர்லயும், பாதுகாவலங்கிற பேர்லயும் சூறையாடுறான். இப்படி சமுதாயத்துல ஒவ்வொரு துறையில இருக்கிறவங்களையும் சொல்லலாம். ஐயா, ஒவ்வொரு காவல் நிலையத்திலயும் திருடனோட போட்டோ இருக்கு. பெண்ணோட கற்பை சூறையாடவனுக்கு என்ன இருக்கு? திருடவனுக்கு திருடன் முத்திர குத்தி 1 வருஷமோ 2 வருஷமோ தண்டனை கொடுக்குறீங்க. ஆனா கலாச்சாரத்தை, ஒரு சமுதாயத்தோட கட்டுப்பாட்டை சீர்குலைக்கிறவனுக்கு 5 வருஷம் சிறை தண்டனை, 5000 ரூபாய் அபராதம், கட்ட தவறுனா மேலும் 1 மாசம். அவனும் அதுக்கப்புறம் வெளியே வந்து நான் சிங்கடான்னு சுத்துவான். ஆனா பாதிக்கப்பட்ட பெண், அவளோட நிலை, கற்பழிக்கப்பட்ட ஒரு பொண்ணு திருமணம் செஞ்சுக்க எத்தனை ஆம்பளைங்க தயார்? யாராவது தன் பையனுக்கு அவளை திருமணம் செஞ்சு வைக்க தயாரா? அதுக்கப்புறம் அவன் நிலைமை என்னன்னு தெரியுமா? கற்ப பெருசா மதிக்கிற நம்ம சமுதாயம் கற்பழிக்கிறவங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்திருந்தா இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் எப்படி நடக்கும்? ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டா இந்த சமுதாயம் அசிங்கப்படுத்தப்படுதுன்னு தானே அர்த்தம். கற்பழிக்கப்படுறதுனால அவ வாழ்க்கை கேள்விக்குறியாகுது. ஏன் தீப்பொறி ஆக கூடாது? நீங்க என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடுங்க, ஏத்துக்கிறேன். ஆனா என் கற்பை கொடுங்க. எனக்கு கற்பு வேணும். இந்த சீர்கெட்ட சமுதாயம் என் கற்பை கொடுக்குமா? நான் கற்போடு தான் தண்டனை பெறுவேன். நான் கற்போடு தான் தண்டனை பெறுவேன். மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமை தன்னை கொளுத்துவோம். மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமை தன்னை கொளுத்துவோம். மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமை தன்னை கொளுத்துவோம். மனசாட்சிக்கு புறம்பாக நான் தீர்ப்பு சொல்ல முடியாததால் என் பதவியை ராஜினாமா செய்கிறேன். அந்த பிருந்தாக்கு தண்டனை கொடுக்காம நீதிபதி தான் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? சட்டம் தன் கடமையை செய்யும். சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம். உங்களை கொல்ல வரும்போதுதான் பிடிச்சிருக்காங்க. நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்களா? குற்றச்சாட்டை யார் வேணாலும் சொல்லலாம், நிரூபிக்கணும். ஒருவேளை அவ தப்பிச்சிருந்தானே நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? எதுவுமே நம்ம கையில இல்ல. எது நடக்கணுமோ அது நடக்கும். மிஸ் பிருந்தா கொல்ல ட்ரை பண்ணி மாட்டிக்கிட்டீங்க. இப்ப செத்துட்டாரு. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க தான் கொண்டதா பரபரப்பா நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கு உங்க பதில் என்ன? ஆமா, நான் தான் கொன்னேன். நீங்க தான் கோர்ட்ல இருக்கீங்களே, உங்களால எப்படி கொல்ல முடியும்? யாருக்குமே தெரியாம அவர் ரூம்குள்ள போய் அவர் வச்சிருந்த ஆஸ்மா ஸ்ப்ரே சைனை கலந்து கொல்ல உங்களுக்கு எப்படி துணிச்சல் வந்துச்சு?
கேவலம் இங்க பாருங்க. ஏய், அம்மா, இங்க பாருங்கம்மா.